புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த வலியுறுத்தி 3ஆம் கட்ட போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் புதுவையில் உள்ளாட்சி தேர்தலை நடத்தாத மத்திய மாநில அரசை கண்டித்தும் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த கோரியும் தொடர் போராட்டம் அறிவிக்கப்பட்டது. அதன்படி முதல் கட்ட போராட்டம் உழவர்கரை நகராட்சி அலுவலகத்தின் எதிரிலும், 2வது கட்ட போராட்டம் அரியாங்குப்பத்திலும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 3ஆம் கட்ட போராட்டம் இன்று நெட்டப்பாக்கம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள சிங்கம் கட்டையில் நடைபெற்றது. முன்னதாக நெட்டப்பாக்கம் பேருந்து நிலையம் அருகில் கழகத்தின் சேர்மன் ஆர்.எல். வெங்கட்ராமன் முன்னிலையில் கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் கழகத்தின் கொடியை ஏற்றி வைத்து அனைவருக்கும் இனிப்பு வழங்கினார். போராட்டத்தில் ஆதி திராவிடர் நலனணி மாநில தலைவர் ரஞ்சித்குமார் தலைமை தாங்கினார். ராஜேந்திரன், ஜெயப்பிரியா, கோகுல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழிப்புணர்வு கோஷங்களை மாநில செயலாளர் மோகன சுந்தரம் பதிவு செய்தார். மாநில செயலாளர் பரந்தாமன் போராட்டத்திற்கு வந்திருந்த அனைவரையும் வரவேற்று பேசினார். கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஏமூர் ராஜன் நோக்க உரையாற்றினார். கழகத்தின் சேர்மன் ஆர்.எல். வெங்கட்ராமன் உள்ளாட்சி தேர்தல் நடத்த முயற்சி எடுக்காத புதுவை அரசை கண்டித்தும் தேர்தலை உடனடியாக நடத்த நடவடிக்கை எடுக்க கோரியும் எழுச்சி உரையாற்றினார். கழகத்தின் மாநில தலைவர் பேராசிரியர் திரு ராமதாஸ் அவர்கள் போராட்டத்தை துவக்கி வைத்து உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாமல் இருப்பதால் ஏற்படும் பாதிப்புகளை எடுத்துரைத்து சிறப்புரையாற்றினார். முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ஜெகநாதன் கண்டன உரையாற்றினார். மாநில செயலாளர் சிவகுமாரன், மாநில இயக்க செயலாளர் இளங்கோவன், தனஞ்சயன், இதயவேந்தன், கலையபெருமாள், கோமதி, சுலோக்ஷனா, வசந்தா தேவதாசு, ஜெயப்பிரியா, ராஜேந்திரன், மீனவரணி தலைவர் சந்திரன், ராகுதமன், கோகுல் ஆகியோர் கலந்து கொண்டவர்களின் முக்கிய மாணவர்கள். போராட்டத்திற்கு வந்திருந்த அனைவருக்கும் பன்னீர்செல்வம் நன்றி தெரிவித்தார். இதில் மாநில நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள், அணி தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள், மாநில வளர்ச்சியில் அக்கறையுள்ள சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்று போராட்டத்தை சிறப்பித்தனர்.